Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD 3351 டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் டா சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இருக்கீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸ்டேபிள் மேரேஜ் ப்ராப்ளம்னா என்னன்னு யூனிட் 4ல் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம் தான் இந்த ப்ராப்ளம். ஓகேவா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன், அதை மட்டும் கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, ப்ரீஃபாக போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஒய் கொடுத்துருப்பாங்க, ஒரு எக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, மென் அண்ட் விமன். ஓகேவா, அதுதான் இந்த எக்ஸ் அண்ட் ஒய்னு எடுத்திருக்கோம். அந்த மென் அண்ட் விமனுக்கு ஒரு ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. ரேங்கிங் மீன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் நம்ம போடுறது. ஓகேங்களா, ஸோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி யாருக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணுறதுக்கு பேர் தான், அதாவது ஒன்று சேர்த்து ஒன்றா வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து நம்ம ஸ்டேபிள் மேரேஜ் ப்ராப்ளம். ஓகேவா, இந்த உமனுக்கு இந்த மென்னு தான் அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டான ஒரு பேரை சூஸ் பண்ண போகிறோம், அவங்களோட ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி, ரேங்கிங்கை பேஸ் பண்ணி. அவ்வளோதான் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரொசீஜரில் எழுதிக்கலாம். ஆல்ரெடி கொஸ்டினில் நம்ம கொடுத்துருப்பாங்க மென் ப்ரிஃபரன்ஸ் என்ன, உமன் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இப்போ ஷாக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு 3 ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அது எந்தெந்த பொண்ணு, முதல்ல லியா இருந்தால் ஓகே, அடுத்து ஆன் ஓகே, அடுத்து ஷூ ஓகே. இப்போ எனக்கு லியா கிடைக்கல, ஆன் தான். இப்போ ஏன்னா வந்து லியாவோட ப்ரிஃபரன்ஸில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டாம் இருக்காங்க. அப்போ லியா டாமோட கமிட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஷாக்கு கிடையாது. அப்போ அடுத்த ப்ரிஃபரன்ஸ் ஆனுக்கு போயிடுவாங்க. ஓகேவா, ஆனோடது ப்ரிஃபரன்ஸே ஃபஸ்ட்டு ஜான். ஓகேவா, ஸோ ஜான் கிடைச்சா இங்கே வர மாட்டாங்க, நெக்ஸ்ட்டு ஷூக்கு போவாங்க. இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ்க்கு தான் இந்த விமன் அண்ட் மென் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு ரேங்கிங் மேட்ரிக்ஸ் சம்டைம்ஸ் கொஷினில் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, கொஷினில் கொடுத்துருந்தா ஓகே, கொடுக்கலனா ஈஸி தான், ஒன்றுமே கிடையாது. ஒரு காலமில் இல்லை ரோவில் விமன் மென்னை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ மென்னை ரோவில் போட்டிருக்கீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் மென்னுக்கு இங்கே ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட்டில் இருக்க ப்ரிஃபரன்ஸ் ஃபுல்லாக மென்னோடது, செகண்டில் இருக்க ப்ரிஃபரன்ஸ் ஃபுல்லாக விமனோடது. ஓகேவா, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷாக்கு வந்து ஆன் எத்தனாவது ப்ரிஃபரன்ஸ், ஷாக்கு வந்து ஆன் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்து ஆனுக்கு ஷா எத்தனாவது ப்ரிஃபரன்ஸ், ஆனுக்கு ஷா வந்து 3வது ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா, இந்த மாதிரி கொஷினில் கொடுத்தா ஓகே, கொடுக்கலனா நீங்கள் இந்த மாதிரி பார்த்து எடுத்து ரேங்கிங் மேட்ரிக்ஸ் போட்டுக்கோங்க. ரேங்கிங் மேட்ரிக்ஸ் போட்டாச்சு. இப்போ நான் என்னம்மா பண்ணணும், எனக்கு என்னம்மா வேலை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இதே இந்த ரேங்கிங் மேட்ரிக்ஸை ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டு பாக்ஸ் போட்டு காட்டணும், யார் அக்செப்ட் பண்ணுறான்னு. நான் இதை உங்களுக்கு ஷார்ட்டாக இப்போ இங்கே எதுக்கு என்ன கொடுக்கணுமோ நான் அதை மட்டும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க கான்செப்ட் மட்டும். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஷாவை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஷாவை எடுத்துக்கிட்டேன்னா ஷாவோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருன்னு நான் பார்க்குறேன். ஒன்று ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லியா. ஸோ லியா கிட்ட ஷா என்ன பண்ணுறான் அப்படின்னா போய் ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ ஷா ப்ரப்போஸ்டு டு லியா. லியா வந்து ஃப்ரீயாக தான் இருக்கா, இந்நேரம் வரையும் அவளுக்கு யாருமே ப்ரப்போஸ் பண்ணலை. அப்போ என்ன பண்ணிடுவா, லியா அக்செப்ட் பண்ணிடுவா. ஸோ லியா அக்செப்டட். அப்போ யார் எனக்கு பேர் வந்து சேர்ந்துருச்சு, ஷாவும் லியாவும் சேர்ந்துட்டாங்க, அதை நான் பேர் எழுதிட்டேன். அடுத்து செகண்ட் ஒன் ஜான். ஜானோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார், லியா. ஓகே, ஜான் ப்ரப்போஸ்டு டு லியா. லியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான், லியா ரிஜெக்ட் பண்ணிடுறா. ஏன் ரிஜெக்ட் பண்ணுறா லியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். ஓகேவா, ஏன் ரிஜெக்ட் பண்ணுறான்னா அவளோட ப்ரிஃபரன்ஸை பார்க்கணும். லியாவோட ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது டாம், செகண்ட் ஷா, தேர்டு தான் ஜான். அவள் ஆல்ரெடி ஷாவோட கமிட் ஆகிட்டா செகண்ட் ப்ரிஃபரன்ஸில், அப்படி எப்படி தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் அக்செப்ட் பண்ணுவா. ஸோ என்ன பண்ணிடுறா அப்படின்னா லியா ரிஜெக்ட் பண்ணிடுறா, அதையுமே பார்க்கணும். தென் ஜான் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருன்னு பார்க்குறான். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் லியா ஆல்ரெடி கமிட்டட். ஸோ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் லியா போகிறான். அவன் ஷூ கிட்ட போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ ஜான் ப்ரப்போஸ்டு டு ஷூ என்ன பண்ணுறா அப்படின்னா அக்செப்ட் பண்ணிடுறா. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா ஷூ வந்து இன்னும் யாரு கூட கமிட் ஆகலை. ஸோ ஜானும் ஷூவும் வந்து பேர் ஆயிடுறாங்க. ஓகேவா, தேர்ட் வந்து டாம். ஓகே, டாமோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஷூ. ஸோ டாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா ப்ரப்போஸ்டு டு ஷூ கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுவான். ப்ரப்போஸ் பண்ணுறப்ப ஷூ கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாம் வந்து ஷூவோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், பட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே ஜான். ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, ஷூ வந்து ஜானோட கமிட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸோட கமிட் ஆயிட்டனால திரும்ப வரமாட்டாங்க. அப்போ என்ன பண்ணிடுவாங்க, ஷூ வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டாமோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா லியா. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் லியா கிட்ட போய் கேட்பாங்க. ஸோ ஜான் ப்ரப்போஸ்டு டு லியா. ஓகேவா, ப்ரப்போஸ் பண்ணுறப்ப லியாவோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே டாம் தான். ஸோ அவள் வந்து ஷாவோட கமிட் ஆயிருந்தாலும் ஷா வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் எனக்கு ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவா அப்படின்னா இந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டு டாமை வந்து கமிட் பண்ணிடுவா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம்,
லியா என்ன பண்ணிடுவா அப்படின்னா ஷாவை டாமை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டாமோட பேர் ஆகிடுவா லியா. ஓகே, இப்போ என்ன ஆகிடும், ஜான் சேர்ந்துட்டாங்க, டாம் சேர்ந்துட்டாங்க, பட் ஷா வந்து தனியாக இருப்பான், ஏன்னா லியா விட்டுட்டு போயிட்டா. ஸோ ஃபைனலி ஷா. ஓகேவா, ஸோ ஷா ப்ரப்போஸ்டு டு யாருக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாவோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரோ அவனுக்கு. ஷாவோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யார், ஆன். ஸோ என்ன பண்ணுவான் அப்படின்னா ஷா ப்ரப்போஸ்டு டு ஆன். அப்போ வந்து ஆன் வந்து இந்த வரையும் யார்கிட்டையும் கமிட் ஆகலை, ஸோ ஆன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இவங்க ஒரு பேர் ஆகிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் ஸ்டேபிள் மேரேஜ் ப்ராப்ளம். ஸோ ஸ்டேபிள் யார் யார் இருக்கா அப்படின்னா ஷா அண்ட் பேரு, டாம் லியா பேரு, ஜான் ஷூ பேர். ஓகேவா, இந்த மாதிரி பேர். அன்ஸ்டேபிள் யாருன்னா ஷாவும் லியாவும் இருந்தாங்க, பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரிஜெக்ட் ஆகி லியா வந்து டாமோட போய் சேர்ந்துட்டாங்க. ஓகே, இவ்வளோதாம்மா, சிம்பிள். இதை நீங்கள் ஆனால் எப்படி போடணும்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே இந்த மாதிரி ரேங்கிங் மேட்ரிக்ஸ் போட்டு இப்படி பாக்ஸ் பண்ணி காட்டி பக்கத்தில் அக்செப்டடா ரிஜெக்டடான்னு எழுதணும். ஸோ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக என்னன்னு மட்டும் கொடுத்துருக்கேன், நீங்கள் இது எது ஒன்றுக்குமே போடணும். 1 2 3 4 பாக்ஸஸ் போட்டு 4க்குமே நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி மட்டும் எழுதிடணும். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், ஈஸியாக போட்டுடலாம். ஸோ மறக்காமல் முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.